ஒரு பிரதர் வந்து என்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னார். அந்த கிளாஸ் எடுக்கும்போது கேட்டுட்டு இருக்கும்போது அவர் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டாராம். அப்போ அவர் சொன்னார், அந்த பாஸ்டர் எனக்கு பிடிக்கலைங்க பாஸ்டர், அதனால உங்கள்கிட்ட ஒரு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். ஞானஸ்நானம் எதுக்கு? ஞானஸ்நானத்தில் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு 2:11 வாசிங்களேன். அவரோட கூட நம்ம என்ன இருக்கிறோம்? மரித்தோம். அவரோட கூட மரித்தோம் என்பதை வேதம் பல இடங்களில் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், யூ ஆர் டெட் வித் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? மரிச்சிட்டீங்க. பிரதர், இந்த சத்தியம்லாம் நமக்கு அவசியமா பிரதர்? இதெல்லாம் தான் ஃபவுண்டேஷன். இது சரியானதான் உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறும். நான் இன்னும் பாவத்தோட போராடுற அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேணும்னா எனக்கு என்ன நடந்தது என்பதை நான் புரிந்திருக்க வேண்டும். எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படின்னா நான் இன்னும் பழைய மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருப்பேன். எனக்கு நடந்த மாற்றங்கள் எனக்கு தெரிய வேண்டும். ரோமர் 6:4 வாசிங்களேன். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டது மாத்திரமல்ல, இன்னொரு காரியமும் நடந்திருக்குது. 6:4. செகண்ட் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுடனே கூட நீங்க மரிச்சது மாத்திரம் இல்ல, என்னவும் பண்ணப்பட்டுட்டீங்க, அடக்கம் பண்ணவும் பட்டு விட்டீர்கள். ஐ எம் பரீட் வித் கிரைஸ்ட் போட்டிருக்கு. கிறிஸ்துவுடனே நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டீர்கள். யூ ஆர் டெட் அண்ட் பரீட். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களை நம்மால பார்க்க முடியாது. மரிச்சவங்களை நீங்க பார்க்கலாம், அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. வேதம் சொல்லுது, உங்க பழைய மனுஷன் சிலுவையில் இயேசுவோட மரிச்சது மாத்திரம் இல்ல, அவரோடு அடக்கமும் பண்ணியாச்சு. You cannot see your old man. உன்னுடைய பழைய மனிதனை நீ பார்க்க முடியாது. கிறிஸ்துவுடனே கூட அவனும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே அப்படின்னு போட்டிருக்குது. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஞானஸ்நானம் ஒரு பிரதர் வந்து என்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னார். சரி, ஞானஸ்நானம் கொடுக்கலான்னு அவர் சொன்ன. அப்போது அந்த கிளாஸ் எடுக்கும்போது கேட்டுட்டு இருக்கும்போது அவர் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டாராம். அப்போ அவர் சொன்னார், அந்த பாஸ்டர் எனக்கு பிடிக்கலைங்க பாஸ்டர், அதனால் உங்கள்கிட்ட ஒரு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு. ஞானஸ்நானம் எதுக்கு? ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குது, ஏன் எடுக்கிறோன்னு தெரியாமல் அந்த பாஸ்டர்கிட்ட ஒரு ஞானஸ்நானம், இந்த பாஸ்டர்கிட்ட ஒரு ஞானஸ்நானம் தேவையில்ல. ஞானஸ்நானத்தில் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவுடனே கூட அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். பேப்டிசம் என்ன பண்றோம்? ஒரு மனுஷனை வாட்டர்ல இம்மர்ஸ் பண்ணி மூழ்கி மறுபடி வெளியே எடுக்கிறோம். என்ன சொல்றோம் தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் பரலோகம் போயிடலான்றதும் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த சத்தியம் புரியாதனால எப்படியாவது உயிர் போகிறதுக்குள்ள ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துடலாம், கம்யூனியன் கொடுத்துடலாம், அவங்க வந்து ஏஜ் ஆகிட்டு போகுது, ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துட்டா பரவாயில்லையே. ஞானஸ்நானம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஞானஸ்நானம் வந்து ஞானஸ்நானம் ஒருவரை நீதிமானாக்கிறதோ, ஞானஸ்நானம் ஒருத்தரை பரலோகம் கூட்டு போகிறதோ கிடையாது. ஞானஸ்நானம் ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, நீ பழைய மனுஷனாக இருக்கிற, கிறிஸ்துவுடனே கூட மரிச்சிருக்கிற, உன் அவரோடு கூட நாங்கள் என்ன பண்ணுறோம்? அடக்கம் பண்ணுறதுக்கு அடையாளமாக தண்ணிக்குள்ளே கொண்டு போயிட்டு மறுபடியும் வெளியே எடுக்கிறப்ப என்ன சொல்கிறோன்னா, நீ புது சிருஷ்டியாக வெளியே வரன்னு சொல்கிறோம். இதுதான் சத்தியம். இதை புரியாமல் நீங்க எத்தனை முறை ஞானஸ்நானம் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஞானஸ்நானம் என்ன சொல்லுதுன்னா, பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். இனி நீ வாழ்வது புது சிருஷ்டி, நீ ஒரு நியூ கிரியேஷனா வாழணும்னு சொல்றதுக்கு தான் பேப்டிசம் கொடுக்குறமோ ஒழிய இது ஏதோ ஒரு பாரம்பரியமோ, இது ஏதோ ஒரு மத சம்பிரதாயமோ கிடையாது. ஞானஸ்நானத்தை எடுக்கிற அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், என்னுடைய பழைய மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், இப்பொழுது நான் நியூ லைஃப் வாழ தொடங்குறேன். ஐ எம் அ நியூ கிரியேஷன். அப்போ சிலுவைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம், இயேசு மாத்திரம் மரிக்கல, நானும் மரிச்சிட்டேன். பழைய மனுஷன் மரிச்சிட்டான், அவர் மாத்திரம் அடக்கம் பண்ணப்படவில்லை, அவரோடு கூட நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். மை ஓல்ட் மேன் இஸ் பரீட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட பழைய மனுஷனை மறுபடியும் எழுப்பி கூட்டிட்டு வராதீங்க. உங்க பழைய மனுஷன் மரிச்சிட்டான், அடக்கமும் பண்ணியாச்சு, அவன் செத்தவர்கள் உங்களை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. You cannot be controlled by your old man. உங்க பழைய மனுஷன் உங்களை இயக்க முடியாது. ஏன்னா அவன் செத்துட்டான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். எனக்கு உங்களுக்கு நடந்த மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் மரிச்சாலும் இன்னைக்கு உங்களுக்கு நடந்த மாற்றம் என்ன தெரியுமா? உங்கள் பழைய மனிதனும் இயேசுவோடு கூட மரித்திருக்கிறான், அவரோடு கூட சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான் என்கிற சத்தியத்தை நான் அறிந்திருக்க வேண்டும்.
இன்னைக்கும் நீங்க பழைய மனுஷனோட போராட வேண்டியதில்லை. உங்களுடைய அடையாளம் மாற வேண்டும், உங்களுடைய ஐடென்டிட்டியை மாறணும். இன்னும் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட பாவி. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவியாவே இருக்க முடியாதுங்கிற. ரட்சிக்கப்பட்டீங்களா பாவியா? ரட்சிக்கப்பட்ட பாவியெல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல முன்ன மரிச்சிருந்தீங்க, ஆனா இயேசு உங்களை உயிர்ப்பித்தார்னு வேதம் சொல்லுது. ஆமாம்.